கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 143:12. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன். இந்த செய்தியின் தலைப்பு கிருபையினாலே ஜெயம். இங்கே நாம் வாசிக்கிறோம், என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் என்று. பாருங்க, உம்முடைய கிருபையின்படி என்று இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம் மீது இருப்பது நிமித்தம்தான் நம்மை யாரும் இதுவரைக்கும் மேற்கொள்ளாமல் நாம் சத்துருவை மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:57 வாசித்து பார்த்தால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான். ஆண்டவருடைய கிருபை நம்மை மீட்டெடுத்தது. பாவத்தில் மரிந்த நம்மை, பாவத்தில் கிடந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் கிடைக்குது. அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற கிருபையின் நிமித்தம் நான் என் பகைஞரை மேற்கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பார்த்தால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூறுகிறார். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் அநேக தரம் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, இந்த முள்ளை என்னிடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும், என்னுடைய பலவீனத்திலிருந்து பரிபூர்ண பலன் தாரும் என்று அவன் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும் என்று. அந்த பலவீனம் அவனை பலவீனப்படுத்தாமல், அந்த பலவீனம் அவன் சரீரத்தில் இருந்தாலும் அதை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்கிறான். அதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கும் கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஜெயம். அதனாலதான் பவுல் தைரியமா சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று. நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுடைய பலன் அல்ல, ஆண்டவருடைய பலன் தான் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம் மீது இருக்கிறது நிமித்தம்தான் இன்னைக்கு நாம் எந்த பலவீனமானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எந்த யுத்தமானாலும் சரி, எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்காமல் அந்த பலவீனத்தை நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பலவீனத்தை மேற்கொள்ளும்படியான கிருபை நமக்கு தந்திருக்கிறார். யுத்தத்தில் ஜெயமெடுக்கும் பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கடைசியாக 1 யோவான் 5:4 வாசித்து பார்த்தால், தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் மட்டும்தான். அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தம்தான் நாம் மீட்படைந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கும் ஜீவிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே என்றால், நம்மை இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபை எனக்கு விரோதமாய் எந்த யுத்தம் வந்தாலும், யார் பாளையம் இறங்கி இருந்தாலும், அந்த பாளையங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், நான் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெறுவேன் என்ற விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அந்த ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கும் அந்த ஜெயம் உண்டு. கிருபையினாலே கர்த்தர் உங்கள் யுத்தங்களில் ஜெயம் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.